மனிதர்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நெஞ்சிருக்கும் வரை மறக்காத நினைவுகளாக தங்கும். அப்படி ஒரு நிகழ்வுதான் இன்றைக்கு என் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாகவே உலகத்தில் போர் ஆயுதங்களை உற்பத்தி நிறுவனங்கள் அழிய உலகத்தில் போர்கள் இல்லாமல் ஆக வேண்டும். தேசங்களின் எல்லை கடந்து உலக மனித நேயம் நம்முடைய கனியின் பூங்குன்றனார் சொன்னது மாதிரி யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்கிற ஒரு உலக மனித நலத்தை நாடுகிற அப்படி ஒரு மனித வாழ்வை கனவு காண்கிற நான் எப்பொழுதெல்லாம் இந்தியாவிற்கு கீழே ஒரு பெரிய கண்ணீர் துளி போல தொங்கிக் கொண்டிருக்கும் இந்த ஈழத்தேசத்தை பார்க்கும் போதெல்லாம், வரைபடத்தில் பார்க்கும் போதும் சரி, நினைவு மண்டலத்தில் இந்த ஈழத்தேசத்தின் நினைவுகள் வரும்பொழுதும் சரி, நான் என் சமநிலையை இழந்து அப்படியே உருகி விடுவேன். எவ்வளவு பெரிய வளமான தேசம், எவ்வளவு பெரிய வளமான உழைப்புள்ள மக்கள், எவ்வளவு பெரிய பேரறிஞர்களை பெற்றுத் தந்த மண். இந்த மண் இன்றைக்கு உலக பரப்பில் இப்படி வதைபடுகிறதே என்று தூங்காமல் கடந்த நாட்கள் எவ்வளவோ. அப்படிப்பட்ட இந்த ஈழத்தேசத்தில், இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கு பொன்விழா காணும் இந்த பல்கலைக்கழகத்தில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததை நான் வாழ்க்கையில் பெற்ற பெரும் பேராக கருதுகிறேன். பெரும் துன்பங்களையும் அனுபவித்திருக்கிறேன், இதே மாதிரி பெரும் பேர்களையும் பெற்றிருக்கிறேன். எவ்வளவு பெரிய இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய பரிசுகள் என்னமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. என்னுடைய இளம் பருவத்தில் 17, 18, 19, 20 அந்த பதவி பருவத்தில் மதுரை தியாகராசர் கல்லூரியில் பயின்று கொண்டிருக்கிறேன். திராவிட இயக்கம் கட்டமைத்த அந்த சிந்தனை தளத்தில் வளர்ந்தவர்கள் நாங்கள் தான். அதையெல்லாம் மாற்றி ஒரு மார்க்சிய தளத்தில் இந்த வாழ்க்கையையும் நம்மை சுற்றி நடப்பதையும் வரலாற்றையும் எப்படி பார்க்க வேண்டும் என்று கற்பித்தவர் இன்றைக்கு இந்த பெரும் மண்டபத்தின் பேரை தாங்கி இருக்கும் பேராசிரியர் கைலாஷ் பெரியவர். அந்த 67, 70களை சேர்ந்த தமிழகத்தினுடைய எல்லா இளைஞர்களும் ஓடி ஓடி கைலாசபதியும் சிவத்தம்பிகளையும் படித்தோம். அதே மாதிரியான பேராசிரியர்கள் வேலுப்பிள்ளை அவர்கள், பேராசிரியர் வி செல்வநாயகம் அவர்கள், பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள், பேராசிரியர் ருகுமான் அவர்கள், பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள், பேராசிரியர் சண்முகலிங்கம் அவர்கள் போன்ற பெரும் பெரும் ஆளுமைகள் பணியாற்றிய, அவர்கள் நடமாடிய இந்த பூமியில் நானும் இன்றைக்கு வந்து நிற்கிறேன் என்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது, ரொம்பவும் நெகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லோருக்கும்
இந்த பெரிய வாய்ப்பை வழங்கிய துணைவேந்தர் உட்பட அனைவருக்கும் அன்பான வணக்கத்தையும் மரியாதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 5வது அனைத்துலக தமிழியல் ஆய்வு மாநாட்டை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமை துணைவேந்தர் அவர்களுக்கும் பேராசிரியர் சமத்துறை தலைவர் கிருஷ்ணபிள்ளை விசாகரூபன் அவர்களுக்கும் அழகான தலைமையுரை வழங்கினார் அவர்களுக்கும் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய இசைத்துறை பேராசிரியர் சோமேந்திரன் ஐயா அவர்களுக்கும் சிறப்பாக நடனம் ஆடிய அந்த மாணவ செல்வங்களுக்கும் வரவேற்புரை நல்கிய முதுநிலை விரிவுரையாளர் ஈஸ்வரநாத பிள்ளை குமரன் அவர்களுக்கும் கலாபிடாதிபதி உரை வழங்கிய பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரகுராம் அவர்களுக்கும் துணைவேந்தர் உரை ஆற்றிருக்கக்கூடிய மாண்புமை துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்கொழுந்து திரு சர்க்குணராஜா அவர்களுக்கும் மற்றும் இங்கே என் முன்னாலே அமர்ந்திருக்கக்கூடிய பேராளுமைகள், முன்னாள் துணைவேந்தர்கள், முன்னாள் பேராசிரியர், தமிழ்துறை பேராசிரியர்கள், இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பல்வேறு துறையை சார்ந்த துறை தலைவர்கள், பேராசிரியர் பெருமக்கள், இந்த பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகத்தை நடத்தி செல்லும் பதிவாளர்கள் மற்றும் அனைத்திற்கும் மேலாக இருந்த மதிப்பிற்குரிய மாணவ செல்வங்கள் ரொம்ப அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார்கள். எங்க தமிழ்நாட்டில் இதை பார்ப்பது ரொம்ப அரிதான ஒரு ஆமா, இதுதான் சலசலப்பு இருந்து கொண்டே இருக்கும். இங்க நானும் அந்த இருந்து பார்க்கிறேன், ஊசி போட்டா கூட சத்தம் கேட்டு போடுறது, அவ்வளவு அமைதியாக மாணவ செல்வங்கள். அது ஒரு ஆய்வு கருத்தரங்கு, அதனுடைய தொடக்க விழாவில் இப்படி அமர்ந்திருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும், எப்படி இந்த பல்கலைக்கழகம் தன் கற்கை நிகழ்ச்சியை, கல்வியை எவ்வளவு அழகாக நடத்தி கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு மாதிரியாகவும் இதை நான் பார்க்கிறேன். அந்த வகையில் எனக்கு இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பினை நல்கிய தமிழ்துறை பேராசிரியருக்கும் இந்த பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றக்கூடிய அன்பு நண்பர் அகந்தகுமார் அவர்களுக்கும் 2010 கோவையில் செம்மொழி மாநாடு நடந்தபோது அவரை நான் முதலில் பார்த்தேன். இப்பொழுது 14 வருஷம் கழித்து இப்பொழுது பார்க்கிறேன். அந்த மாநாட்டில் அவர் என்னை பார்த்து ஓடி வந்து, ஐயா நீங்க தானே பஞ்சாங்கம் இந்தியா என்று சொல்லி அறிமுகப்படுத்திக் கொண்டு பேசினார். வேற ஒன்றும் இல்லை, இந்த புத்தகங்களை தமிழ் திறனாய்வு வரலாறு போன்ற என்னுடைய தமிழில் புதுமையான அந்த புத்தகங்களை அவர் படித்திருக்கிறார். தமிழ் இலக்கிய திறனாய்வு வரலாறு அதுல இருந்து அவர் என்னோட தொடர்பு கொண்டு கொண்டே இருந்தார். ஒரு தடவை நீங்கள் வர வேண்டும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு என்று பேசும்பொழுது நான் என்னுடைய பையன் வேலை பார்க்கக்கூடிய சிங்கப்பூரில் இருந்தேன். அப்பொழுது வர முடியவில்லை. இன்னொரு தடவை அவர் கூப்பிட்டார். அப்பொழுது என்னுடைய மூத்த பையனோடு நான் வடநாட்டில் மேகாலயாவிற்கு சுற்றுலா பார்த்தப்போ மேகாலயா மாநிலத்தில் இமயமலையினுடைய உச்சியில் இருந்தேன். அப்பொழுது வர முடியவில்லை. விடாமல் என்னை எப்படியாவது அழைக்க வேண்டும் என்ற அவருடைய முயற்சியிலும் அதற்கு ஒத்துழைத்த நம்முடைய துணைவேந்தர் அவர்கள், தமிழ்துறை தலைவர் அவர்கள் மற்றும் தமிழ்துறை பேராசிரியர் பெருமக்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சொல்லவே இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது. நான் எவ்வளவு நேரம் பேச வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு துணைவேந்தர் அவர்களை கேட்டேன். அவர்கள் ஒரு அரை மணி நேரம் பேசுங்க போதும் என்று சொன்னார். ரொம்ப பெரிய தலைப்பு. ஒரு நூற்றாண்டு திறனாய்வு ஒரு அரை மணி நேரத்திற்குள் சுருக்குவது என்பது ரொம்ப கடினம். அதுவும் எங்களை மாதிரி கல்லூரி பேராசிரியர்கள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் என்று வகுப்படுத்தி பழக்கப்பட்டவர்கள். நான் இந்த தொண்டை எனக்கு ரொம்ப பெரிய தொண்டை, அதிகமாக ரொம்ப சத்தம் போட்டு பேசுவேன். அது காரணம் நான்
நான் காரைக்கால் கல்லூரியில் போய் சேர்ந்த போது எங்கள் வகுப்பறையில் 90 மாணவர்கள் இருப்பார். நான் இப்ப சின்ன பையன் மாதிரி இருப்பேன். அப்ப அந்த 90 மாணவர்களை உங்களை மாதிரி அமைதியா உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. இப்படி நம்ம அந்த கரும்பலகையின் பக்கம் திரும்பினால் ஓடு சத்தப்பட்டு ஆர்வம் அம்பு விடுவார்கள். அரசு கல்லூரி. அப்போ நாங்க கரும்பலகை பக்கத்தில் திரும்ப முடியாது. மாணவர்களை பார்த்து நீங்க உங்களுடைய சவுண்டை ஏற்றி பேசினாதான் அவங்க அமைதியா உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப ஏறின அந்த தொண்டை என்னுடைய கடைசி 38 ஆண்டுகளும் அதே மாதிரியே மாறிப்போச்சு. அப்படி வகுப்படுத்த அப்படி பழக்கம். கிட்டத்தட்ட நான் பெரும்பாலும் வகுப்படுக்கிறது 2 மணி நேரம் தொடர்ந்து எடுக்கிற பழக்கம். அந்த காலத்தில் கேப்போமையெல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க. கேப்போ மீனாட்சி சுந்தரனார் மாநில கல்லூரியில வேலை பார்க்கும் பொழுது வந்து 2 மணிக்கு வகுப்புன்னு சொல்லிடுவார். அவர் எப்ப முடிக்கிறாரோ அப்பதான் மாணவர்கள் எழுந்திருக்கிறார். மாநில கல்லூரியில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினார். மதுரை பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக இருந்து ஓய்வு பெற்றார். தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு அறிஞர் கேப்போ மீனாட்சி சுந்தரனார். எல்லா துறையிலையும் கற்றவர். கணக்கு கூட போடுவார். அப்படி தத்துவம், கணக்கு, பொருளாதாரம், வரலாறு வித்தியாசமான ஒரு ஆளுமை. அப்ப மாநில கல்லூரியில் வகுப்படுக்கும் போது 2 மணிக்கு உட்கார்ந்தார் என்றால் அவர் எப்போ முடிக்கிறாரோ அப்பதான் மாணவர்கள் எழுந்திருக்கணும். அப்படியே உட்கார்ந்துருக்கணும். 2 மணிக்கு தொடங்கினார் என்றால் சில நேரம் 5 மணி 6 மணி வரைக்கும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருப்பார். அப்படிப்பட்ட ஆளுமைகள் அந்த காலத்துல இருந்தாங்க. அப்படி பேசக்கூடிய என்ன இந்த 1/2 மணி நேரத்தில் நான் அதை கொஞ்சம் கேட்டு ஐயா நான் ஒரு கூட கொஞ்சம் பேசிக்கிறேன்னு சொன்ன பிறகு ஒரு 30-35 நிமிஷத்துக்குள்ள முடிக்க வச்சுக்கிறேன் என்று எனக்கு டைம் கொடுத்திருக்கிறார், நேரம் கொடுத்திருக்கிறார். என்ன முடிந்த அளவுக்கு நான் கிட்டத்தட்ட 25 பக்கம் உட்கார்ந்து ஏன்னா நம்ம இலங்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை நினைச்சாலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல படிப்பாளிகளுக்கு ஒரு விதமான பயம் வரும். ஆனா இங்க இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் எல்லாமே நேரடியாக லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், பேரறிஞர் தாம்சன் போன்ற அறிஞர்கள் கற்று வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய ஒரு ஆளுமையை நிறைந்தவர்கள். பல விதமான சாதனைகளை செய்தவர்கள். எனவே நான் எப்படியாவது நல்லா கட்டளை வாய்க்க வேண்டும் என்று நான் நிறைய தயாரித்தேன். ஆனாலும் சுருக்கமாக உங்களுக்கு அந்த ஒரு கல்வி பார்வையில் எப்படி தமிழ் திறனாய்வு எப்படி விடுதலைக்கு மாநில விடுதலைக்கு பங்காற்றிருக்கிறது என்கிறதை சுருக்கமாக சொல்வதற்கு முயல்கிறேன். 20ஆம் நூற்றாண்டு ஈழத்து தமிழ் இலக்கியத்தின் ஊடாக மானுட விடுதலை என்ற அந்த அருமையான பொறுமையில் அமைந்த 5வது அனைத்துலக தமிழியல் ஆய்வு மாநாட்டில் திறப்புரைஞராக என்னை அர்த்தமாக்கி பெருகி வரும் நன்றி உணர்வோடு என்ற வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வரவேற்பில் சொன்னது மாதிரி திறனாய்வாளர் என்றுதான் தமிழ் சமூகத்தால் அறியப்படுகிறேன். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் திறனாய்வு செம்பல் என்றே எனக்கு விடுதலைத்திருக்கிறது. அதே மாதிரி அமெரிக்கா வாழ் தமிழர்கள் திறனாய்வு துறையிலேயே எனக்கு விளக்கு விருது, புதுமைப்பித்தன் விளக்கு விருது வழங்கியிருக்கிறது. எனவே நான் திறனாய்வு அடிப்படையில் மாண்ட விடுதலை எப்படி என்கிற தலைப்பிலே இந்த கட்டையை அமைத்துக் கொள்கிறேன். கலை இலக்கியம் குறித்த திறனாய்வு கட்டுரைகளையும் படப்பிலக்கியமாகவே நான் தந்துகிறேன். கட்டுரையும் நம்ம தமிழ்ல சிறுகதை, நாடகம், நாவல், கவிதை என்றுதான் படப்பிலக்கியமாக கிரியேட்டிவ் ஆர்ட்டாக பார்க்கிறார்கள். ஆனால் திறனாய்வு கட்டுரையும் ஒரு படப்பிலக்கியம் தான். எனவே அந்த அடிப்படையில் இத்தகைய திறனாய்வு இலக்கியம் ஈழத்தில் மாட விடுதலைக்கு பங்களித்துள்ள பாங்கினை பெரிதும் ஒரு கழுகு பார்வையில், அதுவும் தூரத்தில் இருந்து பார்க்கிற ஒரு கழுகு பார்வையில் பார்த்துட்டு நான் என்னுடைய உரையை அரை மணி நேரத்துக்குள் முடித்து விடுகிறேன் பார்க்கிறேன். பொதுவாக
ஐரோப்பிய காலனித்துவத்திற்கு உள்ளான சமூகம் அனைத்திலும் நாம் எப்போதுமே நாங்களும் சரி, தமிழ்நாட்டுக்காரங்களும் சரி, நீங்களும் சரி, நாம் எப்பொழுதுமே காலனித்துவத்தின் பிள்ளைகள் தான், பின்காலனித்துவத்தின் பிள்ளைகள் தான். இன்னும் நாம் காலனித்துவத்திடமிருந்து, அது இந்த புதிய காலனித்துவத்திடமிருந்து நமக்கு ஒன்றும் விடுதலை கிடைத்து சொல்ல முடியாது. இந்த பின்காலனித்துவ கோட்பாட்டாளர்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள், அந்த அடிப்படையில் நான் என்னுடைய கட்டுரையை அமைத்திருக்கிறேன். ஐரோப்பிய காலனித்துவத்திற்கு உள்ளான சமூகம் அனைத்திலும் அந்தந்த உள்நாட்டு குடும்ப அமைப்பு, மதம், கல்வி, நீதி, பண்பாடு, மொழி, கலைக்கு உட்பட ஒரு சமூக அழகுகள் அனைத்தும் வேகமான மாற்றங்களுக்கு உள்ளாயின. அதே மாதிரி இலக்கியமும் நவீன திறனாய்வும் அப்படிப்பட்ட சமூக மாற்றத்திற்கு உள்ளாகிறது. இப்படி இந்த சமூக மாற்றத்திற்கு உள்ளாகுவதை இந்த பின்னணித்துவ கோட்பாட்டாளர்கள் மூன்று விதமாக அதை மூன்று கட்டமாக பார்க்கிறார்கள். இந்த புதிய உருவாக்கம் மூன்று கட்டங்களாக காலனித்துவ சமூகங்களில் உருவாகியது என்பது பின்காலனித்துவ கோட்பாட்டாளர்கள் பில் அஸ்க்ரோப் போன்ற பின்காலனித்துவ கோட்பாட்டாளர்கள் அதை விளக்குகிறார். ஒன்று, இலங்கை உட்பட காலனித்துவத்திற்குள்ளான எல்லா நாடுகளிலுமே, முன்னப்போ மாணவர்களுக்காக சொல்லுகிறேன், 1930 வரை நம்முடைய உலக நிலப்பரப்பில் 84.6 விழுக்காடு, நினைச்சு பாருங்க, உலக நிலப்பரப்பில் 84.6 விழுக்காடு காலனித்துவத்தின் கீழ் தான் இருந்தது. ஐரோப்பிய காலனித்துவம் உலக பரப்பையே அப்படி சுருட்டி வைத்து இருக்கிறது. எவ்வளவு பெரிய, அதுவும் 1930 வரை. அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை போராட்டங்கள் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சுய ஆட்சிகளை கட்டமைத்தோம். காலனித்துவத்திற்கு உள்ளாகி இருந்தது. அதன் பிரதிநிதிகளாக வந்து குடியேறிய அரசாங்க நிர்வாகிகளும் மத போதகர்களும் தான் இந்த புதிய உள்நாட்டு இலக்கியம் மற்றும் திறனாய்வு போக்குகள் உருவாகின்றன. முதல் கட்டத்தில் இந்த புதிய புதிய திறனாய்வு கோட்பாடுகளையும் திறனாய்வு இலக்கிய செயல்பாடுகளையும் காட்டினவர்கள் இந்த முதல் கட்டத்தை சேர்ந்த ஐரோப்பிய பாதிரிமார்கள், ஐரோப்பிய நிர்வாகிகள். இரண்டாவது, காலனித்துவம் அறிவுப்படுத்திய கல்வி முறை, ஐரோப்பிய மொழிகள் மற்றும் இலக்கியங்கள் முதலியவற்றை பின்பற்றிய உள்நாட்டு மேற்குடி மக்களின் வழியாக புதிய இலக்கியங்களும் நவீன திறனாய்வுகளும் தோற்றம் பெற்றுள்ளன. இந்த மேற்குடி மக்களிடையே சமூக மதிப்பீடுகள் பலவும் ஐரோப்பிய வழிபட்டதாக மாற்றம் அடைந்தன. ஒன்றின் சிறப்பு அல்லது தரம் என்பது ஐரோப்பியர்கள் காட்டிய வழியில் மதிப்பிடப்பட்டது. நம்முடைய வழி இரண்டாம் இடத்துக்கு தள்ளப்பட்டு அவர்களுடைய வழியில் மதிப்பிடப்பட்டது. எனவே ஆளுகின்ற ஆங்கில இலக்கியம் பொழுது தங்கள் தாய்மொழியிலும் இலக்கியம் திறனாய்வாக உருவாக்க முடிவதுதான் உண்மையான தாய்மொழி தொண்டு அப்படி என்று கருதுகிற ஒரு போக்கு தமிழ் சூழலில் உருவாகிவிட்டது. சூரியநாராயண சாஸ்திரி என்று சொல்லக்கூடிய பதுமார் கலைஞர் அதுக்கு ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் பணியாற்றும் போது இனிமே தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் பேராசிரியர்கள், தமிழ் படைப்பாளிகள் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்பது ஒரு கட்டுரை எழுதி பழைய சொந்தம் வந்தோம் பழைய செயல்முறைகளை தூக்கி எறிந்திருக்கு புதிய ஆங்கிலமான அடிப்படையில் வருட இலக்கியங்கள் படைக்கப்படுங்கள் என்று அவர் அறிக்கை விடுறார். மரபடிகளே பார்த்து நாவல்களை தொடங்கிவிட்டார். அந்த மாதிரி நம்முடைய பேராண்மை, நம்முடைய ராமோதரன் பிள்ளை எவ்வளவு சாதனைகள் செய்தவர் தெரியுமா? அவர் கூட ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். அந்த அளவுக்கு புதிய இலக்கியங்களை நோக்கி தமிழ் அறிவாளிகள் இந்த முதல் கட்டத்தை சேர்ந்த ஐரோப்பிய மத போதர்களான வீரமாமுனிவர் என்ற பெஸ்கி, ஹென்ரிக்ஸ் பாதிரியார், ராபர்ட் நொபுலி, ஜீல் போப், எல்லிஸ் பாதிரியார்,
காடுகள் முதலியோர் செயலாற்றிய முறையிலேயே இவர்களும் செயல்பட தொடங்கினர். அதாவது இலக்கிய திறனாய்வுக்கு அடிப்படையாக தேவைப்படும் தமிழ் இலக்கிய வரலாற்றை, தமிழர் வரலாற்றை காலவசப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர். காடுவர் தமிழ் இலக்கிய வரலாற்றினை 7 வட்டங்களாக முதலில் தொகுத்தார். நம்முடைய இலங்கையில் வாழ்ந்த கனகசபை பிள்ளை 1955-1906 அந்த இலக்கியம் வழியாகவே எந்த விதமான கலாய்வு, எந்த விதமான அகழ்வாராய்ச்சி எல்லாம் செய்யாமல் இலக்கியம் வழியாகவே 18ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய தமிழர்களின் வரலாற்றை வடிவமைத்து தந்தார். மெட்ராஸ் ரெவியூ இதழில் 6 ஆண்டுகள் ஆங்கிலத்தில் எழுதிய கட்டுரை தொகுத்து 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழகம் என்ற ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் வெளியிட்டார். பின்னர் அதை அப்பாத்துறை தமிழில் மொழிபெயர்த்தார். தமிழினுடைய சிறப்பாக இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மறுமலர்ச்சி இயக்கத்திற்கு அடிப்படை கூறுகளாக விளங்கிய தமிழ் மொழியின் தொன்மை, சங்க இலக்கியத்தின் தொன்மை, கடல் கொண்ட குமரிக்கண்டம், தமிழக வரலாற்றிலும் பண்பாட்டிலும் பிராமணர்களும் வைதிகர்களும் எப்படி ஊடுருவி சிதைத்தனர் ஆகிய கருத்து உருக்களுக்கு எல்லாம் அடிப்படை அமைத்து தந்தவர் ஈழத்து அறிஞரான இந்த கனகசபைக்குள்ளே ஆவார். ரொம்ப நீங்க இந்த தமிழ் 19ஆம் நூற்றாண்டு இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலேயே நடந்த அந்த ஆராய்ச்சிகளையும் வரலாறுகளையும் நீங்க தேடி பிடிச்சி படிச்சீங்கன்னா நாம் தமிழர்களே இன்று நம்மளை அடையாளப்படுத்தி தலை நிமிர்ந்து நிற்கிற அந்த தமிழ் மறுமலர்ச்சி இயக்கத்திற்கு வித்திட்டவர்கள் பெரும்பாலும் ஈழத்து அரிய பெருமக்கள் தான். தமிழகத்தில் பதுமாறு கலைஞர், மணமலை சுந்தரம் பிள்ளை, குருலிங்கம் பிள்ளை முதலியோரும் தமிழ் இலக்கியத்தையும் தமிழகத்தையும் வரலாற்று மயப்படுத்தும் தலையாய பணியில் ஈடுபட்டனர். ஒரு திறனாய்வு வளர வேண்டும் என்றால் இலக்கியத்தை முதலில் வரலாற்று மயப்படுத்த வேண்டும். அதற்கு இந்த முதல் முயற்சிகள், இந்த 2ஆம் கட்ட முயற்சிகள் பயன்படுகின்றன. ஐரோப்பியர் போலவே உள்நாட்டு அறிஞர்கள் பலமரும் ஓலைச்சுவடிகளை தலைத்துவம் வழங்கிய அச்சு இயந்திரத்தின் மூலமாக பதிப்பிக்கும் முயற்சியில் மேற்கொள்ளப்பட்ட போது மூலமான திறனாய்வு என்கின்ற நவீன திறனாய்வு அறிமுகமாகிறது. அதுக்கு முன்பு பாட வேறுபாடு என்று அதை மிக எளிதாக நம்முடைய உரையாசிரியர்கள் 13-14 நூற்றாண்டில் வாழ்ந்த உரையாசிரியர்கள் பாட வேறுபாடு என்று காட்டிவிட்டு போய்விடுகிறார். ஆனால் இப்ப படிப்பிக்க தொடங்கும் போது இந்த மூலமான திறனாய்வு என்கிற ஒன்று நமக்கு தேவைப்படுகிறது. தமிழ் இலக்கியத்தில் தோன்றிய முதல் திறனாய்வு முறை என்று சொல்ல போனால் இந்த படிப்பு துறைக்கும் உரை எழுதிய ஆசிரியர்களான இவர்கள் கண்ட மூலமான திறனாய்வு தான். இன்னைக்கு வரைக்கும் மூலமான திறனாய்வு தேவைப்படுது. இன்னைக்கு பதிப்பிக்கின்ற பாரதியார் பாடல்களை நிறைய மாறி மூலத்தை தேட வேண்டியது இருக்கிறது. கைலாசபதி முதலில் பாடலினுடைய மூலபாடத்திறனை பாரதிக்கு தேவைப்படுகிறது. மூலபாடத்திறனாய்வு அவ்வளவு பாடங்கள் அங்கே ஏற்பட்டு விட்டுச்சு. நம்ம சமகாலத்தில் வாழ்ந்தவர் 1921 இறந்தவர். அவர் பிறகு அவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா வெங்கடசாவதி குடும்ப பித்தனை சம்மதிப்பு கொண்டு வந்தார் காட்சி உடல் மூலமாக. அவர் சொல்றார் குடும்ப பித்தனுடைய மூலத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. அவ்வளவு தப்பு தவறுமாக அவருடைய சிறுகதைகள் பதிவாகி இருக்கின்றன. அதுக்கு பிறகு அவரை தொடர்ந்து வந்த அழகிரி சாமி கதைகளை தொகுத்த பல அதிகமானவர்கள் அவரும் சொல்லுகிறார் அவருடைய சிறுகதைகள் எவ்வளவு மாற்றங்கள் உள்ளாக இருக்கிறது. இந்த மூலமான திறனாய்வு என்பது தொடர்ந்து நிறுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா அதை அன்றைக்கு சிவப்பாக நடத்தினவர்கள் இந்த 2ஆம் இடத்தை சேர்ந்த தமிழ் அறிஞர்கள் ஆவார்கள். இந்த மூலமான திறனாய்வுல நவீன முன்னோடியாக இளமனை சேர்ந்த ஸ்ரீவை தாமோதரம் பிள்ளை எனப்படும் சிறுபிட்டி வைரவநாத பிள்ளை தாமோதரம் பிள்ளை தான் என்கிறார் கைலாசபதி. இந்த மூலமான திறனாய்வினுடைய தமிழகத்தின் முன்னோடி, தமிழ் இலக்கிய மூலமான திறனாய்வின் முன்னோடி கைலாசபதி தான் என்று அவர் சிறப்பாக அதை குறிப்பிடுகிறார். தாமோதரம் பிள்ளை அவர்கள் தான் பதிப்பித்த கலித்தொகை பதிப்பின் முன்னுரையில்
மூடபாடத்திறனாளியின் அருமை பெருமையை கீழ்காணும் முறையில் வலியுறுத்துகிறார். அந்த அந்த கலித்தொகை படிப்பு முன்னுரையில் இலக்கண கொத்துடையார், நூலாசிரியர், உரையாசிரியர், போதகராசிரியர் என வகுத்த மூவக ஆசிரியரோடு நான் பரிசோதனாசிரியர் என இன்னும் ஒன்று கூட்டி இவர் தொழில் அந்த மூவர் தொழிலையும் பார்க்க மிக கடினது என்றும் அவர் அறிவு முழுவதும் இவருக்கு வேண்டியது என்றும் வற்புறுத்தி சொல்லுகிறேன் என்கிறார். போதனாசிரியர் அதே மாதிரி பரிசோதனாசிரியர் கிரிட்டிசிசத்தை சொல்ற. கிரிட்டிசிசம் என்ற ஆங்கில சொல்லிருக்கு தமிழ்ல என்ன சொல்லி போடுவது என்று பல பேர் பாராட்டியிருக்காங்க. இந்த 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே 10ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஆராய்ச்சி, விமர்சனம், குணதோஷ விளக்கம், ரசனை, திறனாய்வு, நூல் நலம், இலக்கிய திறனாய்வு விளக்கம், மதிப்பீடு, பாநலன் திறன், திறனாய்வு தெளிதல். நான் என்னுடைய தமிழ் இலக்கிய திறனாய்வு வர்த்தகத்துல இந்த விரிவா பல சொற்களை கொடுத்துருக்கேன். அவ்வளவு சொற்களை பயன்படுத்திருக்காங்க. ஆனா ஏன் நம்ம தாமோதர பிள்ளையினுடைய பரிசோதனை ஆசிரியர் கரெக்டா இருக்கிறது. அதுதான் பிரணவாளனுக்கு மிக சரியான சொல்ல. நான் பரிசோதிக்கிறவன் பரிசோதனை ஆசிரியர் ரொம்ப பொருத்தமான சொல்ல. ஆனா அது நிக்கல. அதான் சொல்றேன். இவ்வளவு பேர் செஞ்சாலும் கூட பலரும் இப்படி பயன்படுத்தி தள்ளாடி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் பரிசோதனாசிரியர் என்ற மிக பொருத்தமான சொல்லை தாமோதர பிள்ளை உருவாக்கியது அவருடைய அறிவாற்றலுக்கு சான்று. தாமோதர பிள்ளை குறித்து நான் மாணவர்களுக்காக சொல்ல வேண்டும். மிகப்பெரிய ஆளுமை தாமோதர பிள்ளை அவர்கள். சிறுபட்டி நான் அந்த உடனே கேட்டேன். தாமோதர பிள்ளையுடைய அந்த சிறுபட்டிக்கு நான் போனோம். நான் அவரை போய் பார்க்கணும். அவர் சொன்னார், அந்த சிலை மட்டும் இந்த ஒரு இடத்துல அங்க வச்சிருக்காங்க, நான் கூட்டு போறேன் என்று சொல்லி. அவ்வளவு பெரிய ஆளுமை அவர். அவர் கிறிஸ்துவ குடும்பத்தில் தான் பிறக்கிறார். அவருடைய கிறிஸ்துவ பேர் கிங்ஸ்பரி. ஆனா ஆர்வனாவலோடு ஏற்பட்ட தொடர்புனால அவருடைய சைவத்துக்கு வந்து வந்த பிறகு அவருக்கு கூட பிறந்த 6 பிள்ளைகளுக்கு இவர்தான் திருமணம் முடித்து வைக்கிறார். ஒரு மனிதன் வெளியே இவ்வளவு சாதிச்சிருக்கிறார். ஆனா குடும்ப வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா அவர் வாழ்க்கை தடனாத ஒரு இரும்பு உள்ள மாதிரி இருக்கு. 6 பிள்ளைகளுக்கு மனம் முடித்து கொடுத்திருக்கிறார். 3 கல்யாணம் முடிச்சிருக்கிறார். முதல் கல்யாணம் முடிக்கிறார். 2 குழந்தை பெற்றுக்கு அந்த அம்மா இறந்துறாங்க. 2வது கல்யாணம் அவங்க சகோதரியை முடிக்கிறார். அவங்க அந்த அம்மா 2 குழந்தை பெற்றுட்டு அவங்க இறந்துடுறாங்க. பிறகு 3வது கல்யாணம் முடிக்கிறார். 3வது கல்யாணம் முடிச்சுட்டு சென்னைக்கு போயிடுறாரு. சென்னையில ஒரு கும்பகோணத்துல அவர் நாட்டு முடிஞ்சது. பிறகு அவர் வருஷவாக்கத்தில் அவருடைய இறுதி கலை முடிந்தது. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா 3 பேருக்கு சேர்ந்து 10 பிள்ளைகள். 10 பிள்ளைகள்ல 8 பிள்ளைகள் அவர் கண்ணு முன்னாலேயே எடுத்திருக்கு. வளர்ந்து 8 பிள்ளைகளை கண்முன்னாலே சாக கொடுத்திருக்கிறார். நீங்க நினைச்சு பாருங்க, எப்படி அவருடைய நெஞ்சம் இருந்திருக்கும். பிறகு 2 பேர்ல உருவாக்கிட்ட அந்த ஒருத்தர் கிறிஸ்தவராக மாறினார். இவருக்கு உடம்பாடு இல்லை. இவர் அவ்வளவு சைவ பற்றாளர். உங்களுக்கு தெரியும், இந்த சைவ அமைப்பையே ஏற்படுத்திவிட்டார். சைவத்தை வளர்க்கறதுல அவருக்கு ஆர்வனாவோட மாதிரி இவருக்கு திருப்பம் உண்டு. அவர் திருத்தத்துக்கு மாதிரி இவருக்கு உடம்பாடு இல்லை. வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லுகிறார். தன் கண்ணு முன்னாலேயே 8 பிள்ளைகளை இழந்தவர் இன்னொரு பிள்ளையை வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லுகிறார். அது வரைக்கும் பரவாயில்ல. வீட்டை விட்டு வெளியே போய் சொன்ன போது மட்டும் கடைசியில உயிர் எழுதும் போது, தன்னுடைய சொத்தை உயிர் எழுதும் போது, இந்த கிறிஸ்துவ மாறின பையனுக்கு சொத்து கிடையாதுன்னு எப்படி ஒரு வித்தியாசமான ஆளுமை. எனக்கு ஆச்சரியமான ஒரு வரை அவரை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் தாமோதர பிள்ளை. இதுக்கு நடுவுல
சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட சோகங்களால் சோர்ந்து போகாமல் தமிழுக்காக இவ்வளவு செய்திருக்கிறார். சாதனைகள் தொல்காப்பியத்தை பிரதி கிடைச்சது 7 கிடைக்குது. ஆனா எப்படி வடிவம் கொடுத்தது தெரியல. இதெல்லாம் முதல்ல கட்சியாக்கி அப்படிலாம் எவ்வளவு கண்ணு புந்து போயிருக்கு தெரியுமா? எத்தனை இரவுகள் தூக்க முடியாம கிடந்திருக்கு தெரியுமா? அதுக்கெல்லாம் கொண்டு வர சொல்ல சேனாபதி அப்படி ஒரு அற்புதமான மாமனிதர். அதனால அவர் பயன்படுத்தின அந்த பரிசோதனை ஆசிரியர் அது போயிடுச்சு. அது காரணம் தனித்தமிழ் இயக்கத்தின் செல்வாக்கு. பிறகு காணாசு சிறுசு செல்லப்பா போன்ற நவீனத்துவவாதிகளின் செல்வாக்கால் விமர்சனம் என்று சொல்லும் திறனாக என்று சொல்லுனா இன்னைக்கு தொடக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன. அவருடைய அவர் கிட்டத்தட்ட 44 நூல்களை மூலபாடத்தினை பற்றி பதிப்பித்திருக்கிறார். அதனாலதான் அவரை தொடர்ந்து அவர் காலத்தில் வந்த அருமுகனாவலரும் தொடர்ந்து பல நூல்களை பதிப்பித்து முறையிட்டிருக்கிறார். தமிழ் இலக்கியங்களை பதிப்பித்த பெரும்படிக்கு அடித்தளம் அமைத்தவர் ஆறுமுகனாவலர். சுற்றுச்சுவர் எழுப்பியவர் தாமோதரம் பிள்ளை. கூட வேந்தவர் உவை சாமிநாத ஐயர் என எழுதுகிறார் திருவிக்கா. பிறகு ஆறுமுகனாவலருடைய பணியும் நிறைய அவரும் நிறைய முறையும் படிப்பு தமிழை நிலைநிறுத்தியவர். தமிழ் உரைநடை வளர்ச்சிக்கும் சைவ மறுமலர்ச்சிக்கும் தமிழ் மறுமலர்ச்சிக்கும் ஆதார தூணாக நின்று உழைத்தவர் நம்முடைய ஆறுமுகனாவலர் அவர்கள். அதே மாதிரி தொல்காப்பிய கடல் என்று புகழப்பட்ட யாழ்ப்பாணம் கணேசையர் அவரும் தொல்காப்பியத்திற்கு உரை வழக்கு நேரம் கொஞ்சம் அதே போற அந்த காலத்துல சோழமன்னர் சண்முகநாதர் இருந்தார். அரசன் சண்முகநாதர் அவரு ஒரு சண்முக விருத்தி தொல்காப்பிய சண்முக விருத்தி ஒரு நூல் எழுதினார். அந்த விருத்தியோடு உடன்பாடு இல்லாத நம்முடைய கணேசையர் அவரோட மடலையே உரையாடி இருக்க விவாதம் பண்ணியிருக்கிறார். அவர் எழுதின அந்த சண்முக விருத்தி. இந்த விவாதங்களும் அற்பஜோதி வள்ளலாருடைய பாடல்கள் மறுப்பா என்று விவாதம் செய்த ஆறுமுகனாவலருடைய அந்த விவாதங்களும் நம்முடைய இலக்கிய திறனாய்வு வரலாற்றில் கட்டாயம் குறிக்கத்தக்க ஒன்றுதான். தமிழ் சார்ந்தது இலக்கணம் சார்ந்தது என்றாலும் மொழி குறித்த உரையாடலை வளர்ப்பதற்கு அவர்கள் பெரும் தொழில் செஞ்சிருக்கின்றன என்கிற முறையில் அவர்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அடுத்து இந்த ஈழத்து உரைமரபு திறனாய்வில் முக்கியமானவர்களாக கருதப்படுபவர் பொன்னம்பலம் என்கிறார் பேராசிரியர் பொன்னம்பலம் பிள்ளை என்கிறார் பேராசிரியர் நுகுமான் அவர்கள் தன்னுடைய 20ஆம் நூற்றாண்டு ஈழத்து தமிழ் இலக்கியம் என்ற நூலில். அதே மாதிரி இவரை போலவே கட்டபுராண உரையாசிரியர் குறிப்பிட்டு சிவசம்பு புலவர் தொல்காப்பிய உரையாசிரியர் கணேசையர் விவாசத்திற்கு உரையில் நவீன கிருஷ்ண பாரதியார் பதிப்புக்கு உரையின பண்டிதர் அருள் அம்பலவாணன் மற்ற குமாரசாமி புலவர் என்று அந்த பட்டியல் நின்று கொண்டே போகிறது. அது இதை குறித்து இந்த உரைமரபு திறனாய்வுடைய செல்வாக்கு எப்படி இருந்தது என்று திறனாய்வாளர் கலா பரமேஸ்வரர் அவர் நச்சினார் உரையை பற்றி ஆய்வு செய்து மனவர் பட்டம் பெற்றவர். 39 வயதிலேயே சுட்டுக் கொல்லப்பட்டு ஈழத்து தெருவில் இறந்து போனார். அவர் சொல்ற நவீன தமிழ் திறனாய்வு தோன்றிய பின்பும் டி.கே.சி. வாவேஸ்வரர் மரபிலடிகள் முதல்வரின் திறனாய்வு முறையிலும் உராசரின் திறனாய்வு முறைத்தடங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நவீன திறனாய்வு வந்த பிறகு கூட நவீனத்துவம் அதே மாதிரி மார்க்சிசம் பிறகு அமைப்பியல் பின்னவீனத்துவம் இந்த மாதிரி நவீன திறனாய்வு வந்த பிறகு கூட இந்த உரைமரபு திறனாய்வு வந்துகிட்டே இருக்குது என்று அவர் கலா பரமேஸ்வரன் அழகாக சுற்றி காட்டுகிறார். பிறகு 3ஆம் கட்ட வளர்ச்சியில தான் இந்த காலனித்துவ சமூகங்களில் உள்நாட்டு இலக்கியவாதிகள் உள்நாட்டில் கல்வி பெருகின பிறகு அதுவும் ஆங்கில வழி கல்வி பெருகின பிறகு ஐரோப்பிய கல்வி முறை பெருகின பிறகு ஆங்கில வழியிலான படைப்பிலக்கியம் உருவாக்கும். சிறுகதை, நாவல், உரைநடை நாடகம், புதுக்கவிதை என்று புது புது இலக்கிய வகைகள் உருவாக்கும் போது பழைய செய்யும் மரபில் இருந்த தமிழ் இலக்கிய மரபில் இருந்த பல பண்டிதர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக
கடுமையான சாதனை தமிழ்நாட்டிலும் சரி ஈழத்திலும் சரி. தமிழ்நாட்டில் அதை ரொம்ப கோவேரிக்கிறது என்றெல்லாம் திட்டினாங்க இந்த புது இலக்கியங்களை. அதே மாதிரி நாவல் சிறுகதைகளை வந்து ஆபாச இலக்கியம், இலிசினர் இலக்கியம் என்று பேசினார். நாவல் சிறுகதை எல்லாம் இந்த புலவர் மரபிலே வந்த பண்டித மரபிலே வந்தவர்கள். அப்போ இவர்களுக்கு எதிராக தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சூழலிலே தான் இந்த புதிய திறனாய்வும் வேகமாக வளரத் தொடங்கியது. தமிழகத்தை பொறுத்தவரை அது நவீனத்துவமாக வளர்ந்தது. நவீனத்துவ கட்டாக்கத்தை வைத்துக் கொண்டு இலக்கிய பிரதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தல், படப்பிடிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தல் என்று வளர்ந்தது. காரணம் அவர்கள் இந்த பண்டித மரபுக்கு தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய நெருக்கடி இருந்தது. ஒன்று பிறகு அன்றைக்குத்தான் தேசிய இயக்கங்கள் தோன்றுகின்றன, விடுதலை இயக்கங்கள் தோன்றுகின்றன. இன்னும் பல பத்திரிகைகள் வந்து விழுகின்றன. தமிழ் எழுத்து மரபில் பத்திரிகை வரும்பொழுது அந்த பத்திரிகைகளுக்கு நடுநடுவே சிறுகதைகளையும் நாவல் தொடர் போடுவதற்காக பத்திரிகை விற்பனைக்கு இந்த சிறுகதை நாவல்களும் பயன்படுகின்றன. பத்திரிகை முதலாளிகள் பத்திரிகை அவங்க வந்து லாபத்தை தானே பார்ப்பாங்க, எத்தனை பத்திரிகை விற்கிறது தானே பார்ப்பாங்க. இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த நவீன திறனாய்வு என்கிறது வேகமாக வளர தொடங்குகிறது. இந்த சூழல் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டிருக்கும் போது 1948 இலங்கையில் காலித்துவ ஆட்சி முடிவுக்கு வந்தது. அப்பொழுது தேசிய உணர்வும் தேசிய பண்பாடு குறித்த அடையாள அரசியலுக்கு மேலுக்கு வந்தன. இத்தகைய சூழலில் தேசிய இலக்கியம் குறித்த உரையாடல்கள் வளர தொடங்கிவிட்டது. இதுவும் அரசியல் நவீன திறனாய்வு வளர்வதற்கு வாய்ப்பாக இருந்தது. ஆனால் இந்த இடத்துல வந்துதான் முதலில் தமிழ்நாட்டு இலக்கியத்தையும் ஈழநாட்டு இலக்கியத்தையும் வேறுபடுத்தி பார்க்கிற பார்வையும் இந்த காலகட்டத்தில் உருவாகும். எப்படி ஆங்கிலத்தில் பிரிட்டிஷ்காரர் எழுதுகிற ஆங்கில நாவலும் அமெரிக்கர் எழுதுகிற ஆங்கில நாவலும் ஒன்றல்ல, மொழிதான் இருக்கலாம், ஒன்றா இருக்கலாம். ஆனால் அமெரிக்க லிட்டரேச்சர் வேறு, பிரிட்டிஷ்காரருடைய இங்கிலீஷ் லிட்டரேச்சர் வேறு. அப்படிங்கிற பார்வை இந்த காலகட்டத்தில் தோன்றுது. ஈழத்தில் தமிழ்நாட்டு இலக்கியம் வேறு, ஈழத்து இலக்கியம் வேறு. ஈழத்து இலக்கியத்துக்கு என்ன தனித்தன்மை இருக்கிறது? இதெல்லாம் இந்த திறனாய்வு செய்த மிகப்பெரிய வேலை என்று நினைக்கிறேன். அதே போல கல்லூரியை தொடங்குகிறார்கள். இலங்கையில் பல்கலைக்கழகம் தொடங்கின பிறகு கல்லூரியில் பாடப்பகுதியாக வைக்கப்படுது. 40 பச்சைமன் கல்லூரியில் அந்த பாடப்பகுதியாக வச்சாங்க. அதே மாதிரி இங்கேயும் கல்லூரிகளில் பாடப்பகுதியாக வைத்த பிறகு வேகமாக இலக்கிய வளர்ச்சி வளர தொடங்குகிறது. பேராசிரியர் சிவத்தம்பி பல்கலைக்கழக பாடத்திட்டத்திற்கும் நவீன தமிழ் இலக்கிய திறனாய்வு வளர்ச்சிக்குள்ள உறவினை அவர் ஈழத்தில் தமிழ் இலக்கிய கட்டுரை அழுத்தமாக குறிப்பிடுகிறார். 1942 இலங்கை பல்கலைக்கழக தமிழ்துறையோடு தங்களை இணைத்துக் கொண்ட விபுலானந்த அடிகள், கணபதி பிள்ளை, செல்வநாயகம் முதலிய கல்வியாளர்களால் நவீன தமிழ் திறனாய்வு செழித்த வரலாற்றினை அவர் அழகாக பதிவு செய்துள்ளார். அது சேவை தனிநேர அடியில் தமிழ் பணி உலகம் தன்மை அவருடைய நவீன திறனாய்வுக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு மாடலாக கொள்ள வேண்டியது நேச்சர் இந்த ஆன்சன் பற்றி பழந்தமிழ் இலக்கியங்களில் இயற்கை. பழைய இலக்கியங்களை நாம் எப்படி நவீனம் நோக்கி பார்ப்பது, நவீன கோட்பாட்டை நோக்கி பார்ப்பது என்பதற்கு அது ஒரு முக்கியமான நூல் என்று நான் பார்க்கிறேன். அதே போல பேராசிரியர் சண்முகதாஸ் போன்றவர்கள் படுத்த, அது மாதிரி மௌனகுரு போன்றவர்கள் எழுதிய இந்த கட்டுரைகளை தான் தமிழ் ஆக்கியலக்கியம், அறிவியலும் ஆக்கியலக்கியமும் மொழியியலும் இதெல்லாம் இவர்கள் படைத்த தலைப்புகளை தான் தமிழ் திறனாய்வு வேற ஒரு தளத்துக்கு எடுத்து சென்றன என்று நாம் பார்க்கிறோம். இப்படி உராயுதத்திடம் மார்க்சிய திறனாய்வு அறிமுகமாக மார்க்சிய திறனாய்வு வந்து 1935 சமாஜ கட்சி என்ற பெயரில் முதலில் இலங்கையில் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிய அரசியல் இயக்கம் தொடங்கப்படுகிறது. பின்னர் ஐக்கிய சோசியலிச கட்சியாகவும் 1944 இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியாகவும் பெயர் பெற்றது. இந்த தொடக்க காலத்திலேயே பொன்னம்பலம் தந்தையா, வைத்தியலிங்கம், கார்த்திகேசன், சண்முகநாசன் முதலியோர் மார்க்சிய சிந்தனை ஈழத்து மக்கள் நலனில் அறிமுகப்படுத்தினர்.
இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் பத்திரிகையான தேசாபிமானம் முதலிய இதழ்களிலும் முற்போக்குகளாய் அறியப்பட்ட பாரதி என்ற இதழிலும் ஆட்சி அடிப்படையில் இலக்கியங்கள் எழுதப்பட்டன. 54 ஜூன் 27 இலங்கை முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் உருவானது. விடுதலை இந்தியாவில் 1948 கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டதனால் தலைவர் வாழ்க்கை வந்த ஜீவா அங்கே வந்தார், இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு வந்தார். அவரோடு பழகிய டேனியல் போன்றவர்கள், டொமினிக் ஜீவா போன்றவர்கள் மார்க்சிய இலக்கியமும் இங்கே வளர தொடங்கியது. பிறகு கைலாசபதி சொல்ல வேண்டியதில்லை. அவர் திரையில பத்திரிகையில் ஆசிரியராக இருந்தபோது மார்க்சிய எழுத்துக்களுக்கு அதிக இடம் கொடுத்தார். அவர் பல்கலைக்கழகத்திற்கு, இதே பல்கலைக்கழகத்திற்கு பரசர்கள் வந்த பிறகு அவரை பின்பற்றி நிறைய லோகநாதன், கதிர் சாமிநாதன், பெண்ணீர் பாண்டி, எம்.ஏ. நுகுமார், மன்னூர் என்று பல பேர் மார்க்சிய சிந்தனையில் இலக்கியங்களையும் அழகியல் மார்க்சிய அழகியலையும் அறிமுகப்படுத்த தொடங்கினார்கள். இந்த வேறுபடுத்து நான் கொஞ்சம் நேரம் எனக்கு முடிய போறதுனால அந்த எப்படி ஒரு தமிழ் இலக்கியத்துல ஒரு ஷிப்ட் ஆச்சுது. தமிழ் இலக்கிய மரபுல வந்த ஒரு திறனாய்வு முறை மார்க்சிய இலக்கியம் வந்த பிறகு வேகமாக மாற்றத்துக்கு கொண்டாது. இங்கே மட்டும் இல்ல, அது தமிழ்நாட்டிலேயும் மார்க்சிய இலக்கியம் வந்த போது அங்கே மாணவமலை கொண்டவர்களா, பேசவர் கொண்டவர்களா மிக வேகம் எடுத்தது, ஞானி கொண்டவர்களா. அதே மாதிரி இங்கேயும் நுகுமார், சிவத்தம்பி, கைலாசபதி கொண்டவர்களால் மார்க்சிய திறனாய்வு வேகம் எடுத்தது. ஆனால் இதுல மார்க்சிய திறனாய்வுல கருத்து வேறுபாடு வர தொடங்கிவிட்டது. அதாவது மார்க்சியம் அடிப்படையில் பொருளாதாரம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை, அடிக்கட்டுமானம், அதான் அடிக்கட்டுமானம். இந்த கலை இலக்கியம் இது எல்லாமே மேற்கட்டுமானம் என்று ஒரு ஒரு சூத்திரத்தை வைத்திருந்தது. இதை பின்பற்றினார்கள் பல மார்க்சியார் அறிஞர்கள். ஆனால் நுகுமான் இதுல கொஞ்சம் கவனமாக ஒரு நடுநிலைமை வகித்தார். நம்ம எப்படி நான் அடிக்கடி நம்முடைய சிவபெருமானுடைய அந்த அந்த ஒரு கால் தூக்கி ஆடுகின்ற சிவபெருமான், ஒரு கால் தூக்கி நின்றாலும் சிவபெருமானை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எப்படி தோணும்னா, மனிதர்கள் ஒரு காலம் தூக்கினாலும் தூக்கி நின்றாலும் போது எப்படி சமநிலை பேண வேண்டும், அதைத்தான் அந்த நடனம், அந்த சிவபெருமானுடைய அந்த 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 சிலை எனக்கு அறிவுறுத்துவதாக எனக்கு தோணும். அன்னைக்கு ஆடாம சமநிலையில இருக்கணும் மனிதர்கள். ஆனா நம்ம இடம் அப்படி இருக்கிறது. ஒரு பக்கம் கோடி நம்ம சிவபெருமான் தான் நம்ம சொல்றாரு, மனிதன் சமநிலையில் இருக்க வேண்டும் நினைப்பேன். அப்படி இருந்தவர் அறிஞர் நான் நுகுமான் என்று நான் அவரை கருத்து கொண்டு எனக்கு முன்னால வந்துருச்சு. கிராம்ஸ் வந்துட்டாரு, அதர்னோ வந்துட்டாரு, அல்தூசன் வந்துட்டாரு, பெஞ்சமின் வந்துட்டாரு, அமெரிக்கான பெட்ரிக்ஸ் சாம்சன் வந்துட்டாரு. அவங்க எல்லாம் பொருளாதாரத்துக்கு ஈக்குவலா கலை இலக்கியத்திலும் மேல கொண்டு வந்தாங்க. மனிதர்களை வடிவமைப்பதில்லை, மனிதர்களை நடத்துவதில்லை, மனிதர்கள் மேல் பெரும் செல்வாக்கு செலுத்துவதை வெறுமனே பசி மட்டுமல்ல, இந்த கலை இலக்கிய தாகங்கள் இருக்குதுன்னு சொல்லி வந்துட்டாங்க. அப்போ மார்க்சியத்துக்குள்ள முரண்பாடு வரும்போது நற்போக்கு இலக்கியம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கிறாங்க. ஆட்சி அந்த தமிழ்நாடு அந்த ஈழத்து முற்போக்கு எழுத்தாளர்கள் வெளியே வந்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்த 2வது ஒன்று நடந்தது, பிரபஞ்ச யதார்த்தம் என்று மூத்த தரைசிங்க வெளியே வந்திருக்கிறாங்க. 2வது மார்க்சியவாதிகள் தான். ஆனா தரைசிங்க வெளியே வரும்பொழுது ஒரு மாற்றம் எனக்கு ஒரு வித்தியாசமா தெரிஞ்சது. ஈழத்து இலக்கிய வரலாற்றுல ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது. அங்க தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நவீனத்துக்கு பின்னால்தான் மார்க்சிசம் வந்தது. கலை கலைக்காகவே இன்று வைத்த கோஷத்துக்கு, நவீனத்துவ கோஷத்துக்கு எதிராகத்தான் அங்கே மார்க்சியம் வந்து மேலும் கலை மக்களுக்காகவே, அதுவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவே, அதுவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே என்று மார்க்சியத்தை பின்பற்றி கலை இலக்கியங்கள் எல்லாமே சமுதாயத்துக்காக தான். அது கலை கலைக்காக என்பதான். ஆனா இங்க எப்படி இருக்குன்னா, மார்க்சியம் வளர்ந்த பிறகு அதிலிருந்து கிளைப்பிடித்த கலை சிங்கம் கலை மறுபடியும் கலை கலைக்காகவே என்கிற மாதிரி கொண்டு வர அது கிட்டத்தட்ட அவருடைய மேற்கொள்ள நான் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அது கொடுத்த நேரம் முடிகிற நேரத்தில் அவர் மாறாததுன்னு பேசுறாரு. கலை என்பது மாறாத உண்மைகளால் ஆனது, நிச்சயமானது, ரொம்ப பிரபஞ்சம் தாழ்ந்து மெய்யோடு என்று பேர் கொடுக்குறாரு. அதை விரிவா எழுதியிருக்கேன், யாரை நான் மேல போறேன். மெய்யோடு என்று பேர் கொடுத்து மாறாதது என்கிறார்.
நீங்க சொல்லுங்க, இங்க மாறாததுன்னு ஒண்ணு இருக்கா? இயற்கையும் சரி, மனித சமுதாயத்துக்கும் சரி, மாறாதுன்னு சொல்றவங்க யாரா இருப்பாங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மனவாதிகளா இருப்பாங்க. அதிகாரத்தை கட்டமைக்கிறவர்களுக்கு தான் மாறாத உண்மைகள் என்று சிலது தேவை. அந்த உண்மையை வைத்துதான் அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை கட்டமைத்துக் கொண்டு தங்களுக்கான வாழ்க்கை அமைத்துக் கொள்வார்கள். அப்படி போய்விட்டால் நம்முடைய கலை சித்தம். இலக்கியத்தில் கலை என்பது உண்மை இருக்குது, நித்தியமானது இருக்குது, அது பிரபஞ்ச யதார்த்தம். அது ஆன்மீக தளவுதான் போற, ஆன்மீகத்தை கொண்டு போற, அப்படியே அப்பால தத்துவம், அப்பால தத்துவத்தை கொண்டு போற. இது ரொம்ப இதுக்கு வந்து தமிழ்நாட்டில் சுந்தரராம சாமி போன்றவர் பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. அங்கே தலைசிங்கத்துக்கு வந்து அங்க மாற்றி அங்க இருக்கக்கூடிய மாற்றங்களுக்கு எதிராக பயன்படுத்துவதற்காக அங்க இருக்கக்கூடிய நவீனத்துவவாதிகள் தலைசிங்கத்தை அங்க தமிழ்நாட்டில் அப்பவே நான் நிறைய அதெல்லாம் படிச்சிருக்கேன். தலைசிங்கத்தை பயமா அப்பெல்லாம் ஆர்வமா படிப்பேன். ரொம்ப வித்தியாசமான ஒரு எழுத்து முறை அவருடைய தலைசிங்கத்துடைய எழுத்து, அதுவும் நித்திய சக்தி அப்படின்லாம் பேசுறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கேட்டு முடிச்ச ஈழத்துக்கெல்லாம் 80 பெரிய இந்த அருப் சௌராம் நம்ம ஈழத்துக்காரனான அருப் சௌராம் பிரமி அவர் பெரும்பாலும் ஈழத்துக்காரங்க ஒத்துருக்கணும். ஏன்னா அவர் வந்து 20 ஆண்டுகள் தான் இங்க வாழ்ந்திருக்கிறார் திருகோணமலையில. வெறும் 38 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் வாழ்ந்துதான் இறந்திருக்கிறார். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா 20 வயசு வரைக்கும் எங்க வாழ்றாங்களோ அந்த வாழ்க்கை தான் மனிதர்களை மிச்ச வாழ்க்கை முழுக்க நடக்கும். இந்த 20 வாழ்க்கைக்குள்ள நமக்கு சைக்கிள் அமைந்து போயிருக்கு, அதுதான் மிச்ச வாழ்க்கை முழுக்க வேலை செய்யும். எனவே நான் வந்து பிரமியில வந்து ஈழத்துக்காரராக தான் கருதுகிறேன். அவர் ஒரு கடுமையான விமர்சகர் தமிழ்நாட்டுக்கு ஈழத்து யாரையும் கடுமையாக விமர்சிக்கிறது. ஆனால் மிகவும் நுட்பமானவர், மிகவும் இலக்கியத்தில் மிக உச்சத்தை தொட்டவர். தென்னாயும் சரி, இலக்கியத்தின் நுட்பங்களை அவர் மாதிரி மொழியில் பிடித்து நமக்கு வழங்கியவர்கள் பார்ப்பது ரொம்ப அரிது. எனவே அவர் முக்கியமானவர்கள். இதுக்கு நடுவில் தான் 80கள் வருது. 80களை வரும்போதுதான் உலகத்தில் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்து, உலகத்தில் மிக முக்கியமாக 2 பெரும் வல்லரசுகளாக இருந்த ரஷ்யா வந்து வீழ்ச்சி அடைந்து பொறுப்பிச்சு எதிர்நிறுத்தல் நடவடிக்கையில் ஈடுபடுறார். எனவே ரஷ்யா சிதறிந்து போகுது. அங்கே ஒரு கலப்பு பொருளாதாரம் உருவாகி விடுகிறது. எனவே ஒரு ஒற்றை உலகமயமாதல் என்கிற ஒற்றை வணிக பொருளாதாரம் உலகத்தை 90களில் ஆட்சி படைக்கப்படுகிறது. அதே மாதிரி இங்க 80களில் அரசியல் கொடூர தாக்குதல்கள் இங்க ஈழத்துல தொடங்கிட்டேன். 1981 யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது. தமிழர்களின் எதிராளவாதம் பெரும் கேட்கக்கூடியது. 83 கற்புச்சூழல் எனப்படும் இனக்கலவரம் வெடித்த பிறகு ஈழத்து வாழ்க்கையின் முகமே சிதறி போனது. பல்வேறு குழுக்கள் போராட்ட நடுவே நடந்த மோதல்களும் ராணுவத்தோடு நடந்த உள்நாட்டு போரும் ஈழத்தின் கலை இலக்கிய வெளியை பெரிதும் பாதித்து விட்டனர். விழிப்பு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள். இந்த சூழலில் தான் காலனித்துவம் சமூகத்தில் கற்பிக்கப்பட்ட ஆங்கில மொழி கல்வியினால் செல்வாக்கு பற்றி பெரிதும் மாறுதலுக்கு உள்ளானவர்கள் பெரும்பாலும் பெண்ணியம் பேசப்படுகிறார்கள். தொண்ணூறுகளில் பெண்ணியமும் தலித்தியமும் இங்கே பேச்சு போடலாம். தமிழ்நாட்டில் சரி, இங்கேயும் சரி. இங்கே அதை ஈழத்தை பொறுத்தவரை பெண்ணிய சிந்தனை வந்து தமிழ்நாட்டோடு வேகமாக முதலே தொடங்கிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 1904 சிலோன் பெண்களின் தொழிற்சங்கம் உருவாயிடுச்சு. 1931 இங்க ஈழத்துல பெண்களுக்கு முழு வாக்குரிமை கிடைச்சிருச்சு. அது மாதிரி பல சங்கங்கள் உருவாயிடுச்சு. இந்த நிலையில 75ஆம் ஆண்டு ஐக்கிய நாடு சபை வந்து 1975 வந்து பெண்களுக்கான ஆண்டாக அறிவிக்கிறது. அந்த அறிவிப்பு வந்து பெண்களுக்கான பிரச்சனைகளை பேச வேண்டும் என்கிற ஒரு முன்னெடுப்பு நடக்க தொடங்கிச்சு. தனிப்பட்ட பெண்களுக்கான தனிப்பட்ட பிரச்சனைகளை கவனம் மேற்கொண்டது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் பெண் எழுத்தாளர்கள் பல பேர் போன்ற மௌனகுரு, சித்திரலேக மௌனகுரு, அம்மன்கிரி முருகதாசா போன்றவர்கள் இடத்துல எழுதியிருக்க இந்த பின்புலத்தில் தான் ஈழத்தில் பெண்ணியல் திறனாய்வு மிக வேகமாக தமிழகத்தை விட ரொம்ப சிறப்பான கட்டுரைகளை எழுதின செல்வி திருச்செந்தூர், சாந்தி சச்சிதானந்தம், சித்திரலேகம் அவ்வளவு அவரு 3 பேருக்கு கைனோ கிரிட்டிசிசம் என்று சொல்லக்கூடிய பெண் நிலை நோக்கு திறனாய்வு அதை சிறப்பாக செஞ்சாங்க. அதுல நான் எல்லாத்தையும் சொல்ற நேரம் இல்லை. ஆனா திருச்செந்தூருடைய அந்த மிக முக்கியமான புக் அவங்க நிவேதினி இதழ்
ஆசிரியராக இருந்தாங்க. கொழும்புல பெண்கள் கண்காட்சி நிறுவனத்தின் இயக்குநராக பணியேற்று பல ஆங்கில கட்டுரைகள் அழகாக எழுதியிருக்காங்க. அவங்க காரைக்கால் அம்மையார், ஆண்டாள், நம்முடைய பட்டினத்தாரெல்லாம் கட்டுடைப்பு இவங்க எல்லாருமே இந்த 90களில் உருவான கட்டுடைப்பு திறனாக டீகன்ஸ்ட்ரக்ஷன், அதே மாதிரி போஸ்ட் நவீனத்துவம், பின்னவீனத்துவம், இந்த சிந்தனைகளை பயன்படுத்தி வரலார்ந்த எல்லா படிவங்களையும் அவங்க சிதைச்சாங்க. பார்த்தீங்கன்னா அதுல காரைக்கால் அம்மையார் ஏன் இப்படி எழுப்பு கூட ஆக்குனீங்க, ஔவையாரை எப்படி நீங்க முதுமை கிழமையாக மாத்தினீங்க, எல்லாம் ஆணாதிக்க சமூகத்தினுடைய சூழ்ச்சிகளை அது எழுதுறாங்க. அதாவது ரொம்ப அற்புதமான அவங்க தமிழ் வரலாற்று படங்கள் சிலவற்றில் ஒரு பெண்ணிலை நோக்கு அந்த நூலை எல்லாரும் மாணவர்களுக்காக சொல்றேன். அந்த திருச்செந்தனுடைய அந்த புத்தகத்தை அந்த புத்தகத்து பேர் முழுசா நல்ல பேரு, அதை எல்லாரும் படிக்கணும். தமிழ் வரலாற்று படிமங்கள் சிலவற்றில் ஒரு பெண்ணிலை நோக்கு 1997 வந்துருக்கு கொழும்புல. அதே மாதிரி ஆண்டாளை வைத்துக்கொண்டு ரொம்ப அற்புதமாக பெண் எப்படி கட்டுடைப்பு செய்ய வேண்டும், தனக்கு முன்பு இருந்த அத்தனையும் ஆண்டாள் உழைக்கிறார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தமிழ் மரபிலேயே ஆண்டாள் இலக்கியத்தை அதுவும் வைணவ இலக்கியத்தில் அதுவும் 12 ஒரு ஆழ்வாரை ஏற்று அவங்க பாடல்களை எப்படி தொகுத்தாங்கிறத நம்ம இன்றைக்கு பெரிய அறிக்கையில பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு வேகமா பேசுறாங்க. எல்லா பாலியல் வீரர்களும் செய்யறாங்க அவங்க பாடல்கள். நீங்க அதை பத்தி நிறைய புத்தகம் தமிழ்நாட்டில் பெரிய வாரிகளை இருக்காங்க. நான் கூட ஒரு கட்டுரை இருக்கேன், வீரர் இந்த கட்டுடைப்பு செய்யறது, அதெல்லாம் நிறைய எழுதியிருக்க நேரம் இல்லை. அவங்க பட்டணத்தார் ஏன் பெண்ணை வெறுத்து பாருங்க, பெண்ணுடைய குளங்கள் எல்லாம் துண்கள் என்கிறார். ஆனால் அம்மா பார்க்கும்போது மட்டும் தாய்மையை கொண்டாடுறார். ஏன் பெண் அவரை வெறுக்கிறார்? அதுக்கு தில்லி சேர்ந்த ஒரு டாக்டர் என்கிற ஒரு உளவியல் அறிஞர் அவரை வைத்து அவருக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அவருடைய உளவியல் சிந்தனை வைத்து விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது தாய் ஒரு கூட்டு குடும்பத்துல தன் கணவனுடைய சேர விடாம தனிமைப்படுத்தப்படுறான். ஒரு கூட்டு குடும்பத்தில் அந்த காலத்து கூட்டு குடும்பத்துல கணவனும் மனைவியும் மாமியார் மாமனாருக்கு முன்னாடி பேசுவதே குற்றம். அப்ப இந்த மாதிரி ஒதுக்கொடுத்து வைக்கும் பொழுது ஒரு பெண் ஆண் குழந்தை பிறக்கும் பொழுது தன்னுடைய அந்த இச்சையையும் அந்த அன்பையும் பாசம் என்ற பேரில் தன்னுடைய ஆண் குழந்தை மேல திணிக்கிறான், ஆண் குழந்தை மேல கொஞ்சிறான், ஆண் குழந்தை விடமாட்டேங்கிறான், ஆண் குழந்தை இடுப்பிலே வச்சுக்கிட்டு இருக்கான், ஆண் விட்டு போதும் கொண்டு போதும் ஆண் குழந்தை மேல அவ்வளவு பாசமா இருக்கிறான். இதெல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைக்கு பெண் மேல வெறுப்பு வந்துருது. பெண்களே இப்படி நம்மளை படிச்சுக்கிறோம், அந்த குழந்தை தவிக்குது. இந்த அம்மாவுடைய இந்த பிடியில இருந்து நம்ம எப்போ தப்பிப்போம்? அப்ப அந்த நேரத்தில் ஏற்பட்ட அந்த உளவியல் வெறுப்பு தான் பின்னால் வெறுப்பு பார்க்கலாம் அப்படின்னு நடத்துறாங்க. ரொம்ப அற்புதமான பாடல் அந்த புத்தகம். அது ரொம்ப நல்லா அந்த எப்படி நம்ம அந்த பெண்ணியத்திறனை பார்க்க வேண்டும் என்று முக்கியமானது. அதே மாதிரி தான் 1900 நவீன காலத்திலே காலனித்துவ சமூகத்திலேயே தலித்துகளை குறித்த விடுதலை விழிப்புணர்வு அமைப்புகள் நிறைய உருவாயிடுச்சு. அதெல்லாம் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், நீங்க கட்டளை வரும். அவ்வளவு வந்துருச்சு பாத்தீங்கன்னா. அப்போ மார்க்சியத்திலிருந்து வந்த தைரியம் அவர் அவர் பஞ்சமப்பட்ட நாவல்கள் மூலமாக இந்த தலித்தியத்தை கையில் எடுக்கிறார். ஒடுக்குமுறைக்கு எதிரான சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான செயல்பாடுகளை எடுக்கிறார். அதுவும் தமிழ் தலித்திறனாக ஈழத்திலையும் நல்லா சிறப்பாக வளர்ந்துருக்கு, அங்கேயும் வளர்ந்துருக்கு. இதுக்கு பிறகு ஈழப்போர்ல உலகம் முழுக்க தமிழர்கள் கிட்டத்தட்ட 50 நாடுகளுக்கு மேல தமிழர்கள் சிதறி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருந்து கொண்டு நிறைய கட்டுரைகள் எழுதுறாங்க, நிறைய பத்திரிகைகள் நடத்துறாங்க. நிறைய பத்திரிகைகள் தாய் வீடு கேட்டு ஈழத்திலிருந்து வரக்கூடியது, பிறகு உள்நாட்டில் வரக்கூடிய தாய் வீடு, ஞானம், பூரணி, மாணிக்கம், கதம்பம், புதுயுகம் போன்ற வருகின்ற இந்த பத்திரிகைகள் மூலமாகவும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய எக்ஸல், இலக்கிய வெளி, காலம் போன்ற உயிர்நிழல் போன்ற பத்திரிகைகள் மூலமாகவும் நிறைய ஆய்வு கட்டுரைகள், திறனாய்வு கட்டுரைகள் நிறைய வந்து கொண்டிருக்கின்றன. அது மாதிரி சச்சிதானந்தம் சுருக்கராஜா அவர் லண்டன்ல இருக்கிறார். மிக மேன்மையான முறையில் எழுத்துக்கார் லண்டனில் மேன்மையான முறையில் இந்த பின்காலனித்துவ திறனாய்வு அடிப்படையில் மிக அற்புதமான கட்டுரைகள் எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் தனியாக நம்ம பார்க்கணும்.
இந்த ஈழப்போருக்கு பிறகு ஏற்பட்ட இந்த புலம்பெயர் இலக்கியமும் புலம்பெயர் இலக்கிய திறனாய்வையும் நம்ம தனியாக பார்த்து ஆராய்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இவ்வாறு கடைசியில் முடிச்சுவேன். இவ்வாறு ஈழத்து தமிழ் திறனாய்வு வரலாறு முதலில் காலித்துவத்துக்கு எதிராக தன் சுய அடையாளத்தை தேடும் பொருட்டு பழைய நூல்களின் பதிப்பு மற்றும் உரை மூலமாக தமிழ் மறுமலர்ச்சி இயக்கத்தை வளர்த்ததன் வழியாக காலனிய விடுதலைக்கு வழி ஏற்படுத்திக் கொடுத்தது. தேசிய கட்டமைப்புக்கும் தமிழ் தேசிய கட்டமைப்புக்கும் அது பயன்பட்டது. தொடர்ந்து வர்க்க வேறுபாட்டை முதன்மைப்படுத்தும் மார்க்சிய திறனாய்வை முன்னெடுத்ததன் மூலம் பொருளாதார மற்றும் சமூக விடுதலைக்கான உரையாடலை கட்டமைக்க தொடங்கியது. கூடவே கலைசிங்கம் போன்றோரும் இலக்கியத்தில் நவீனத்துவ கருத்தாளர் வலியுறுத்ததன் மூலம் பொருளாதார மற்றும் சமூக விடுதலையை தாண்டி ஆன்மீக விடுதலை குறித்த கட்டாளருக்கு இந்த திறனாய்வுத்துறை பங்களித்துள்ளது. மேலும் பாலியல் அடிப்படையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற பெண்களின் விடுதலை நோக்கியும் பெரிய திறனாய்வு பயன்பட்டிருக்கிறது. சாதி அடிப்படையில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்டோரின் விடுதலை நோக்கியும் இந்த தலித்திய திறனாய்வு பயன்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சமகால புலம்பெயர் இலக்கிய திறனாய்வு மூலமாக தேசிய விடுதலை நோக்கியும் இந்த திறனாய்வு பயன்பட்டிருக்கு. இவ்வாறு ஒரு நூற்றாண்டு ஈழத்து தமிழ் திறனாய்வு தமிழ் விடுதலை நோக்கி மாநில விடுதலை நோக்கி மிகச் செம்மையாக செயல்பட்டிருக்கிறது என்று கூறி இந்த என் வாழ்க்கையில் மறக்க முடியாத இந்த அற்புதமான அனுபவத்தை எனக்கு வழங்கி நம்ம துணைவேந்தர் வழங்கிய கூட ஒரு 10 நிமிடம் எடுத்துவிட்டேன். என்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டு எல்லோருக்கும் இவ்வாறு நன்றியை தெரிவித்துக் கொண்டு